رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க உபன்யாச நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் பரக்கத்தும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, இந்த சபைகளுடைய அந்தஸ்து நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்: மய்யரிதுல்லாஹ் கைரன் யுஃபக்ஹிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால், முதலாவதாக அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த இடத்திலே இருக்காதவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லை. இந்த சபையினுடைய பாக்கியம் நமக்கு தெரியும். மலாயிக்காமார்களுடைய துஆ வந்த வண்ணம் இருக்கு. இந்த துஆ அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் மலாயிக்காமார்களுடைய துஆவை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதுபோன்று அல்லாஹ் எங்களை தேர்வு செய்திருக்கின்றான் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்றுதான் இந்த இடத்தில் பேசப்படுகின்ற விடயங்கள் ஒரு மனிதனுக்கு பிரயோஜனம் அளிக்க வேண்டுமாக இருந்தால் 3 விடயங்கள் நடைபெற வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் பேசப்படுகின்ற விடயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 3 விடயங்கள் நடக்க வேண்டும். ஒன்று, பேசுகின்ற விடயத்தை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். இரண்டாவதாக, கேட்ட விஷயத்தை தன் மனதில் நிலைநிறுத்தி சிந்திக்க வேண்டும். இவர் கூறியது சரிதானா? கூறிய விடயங்கள் என்னென்ன பாதிப்புகள் இருக்கின்றது? கூறிய விடயங்களில் என்ன நன்மை இருக்கின்றது என்று சிந்திக்க வேண்டும். சிந்தித்ததன் பிற்பாடு 3வது கட்டமாக தனது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் சீரான முறையில் கேட்டு, சீரான முறையில் சிந்தித்து, சரியான முறையில் அதை பிரயோகப்படுத்துவானாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். வெறுமனே இந்த இடத்தில் வந்து கேட்டுவிட்டு நகர்பவர்களாக இருக்கக்கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளை, தாய்மார்களே, பேசப்படுகின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அதுபோன்று பேசப்படுகின்ற விடயங்கள், உதாரணமாக புறம் சம்பந்தமாக பேசப்படுகின்றது. பேசப்பட்டால் என்ன செய்வது? அந்த வீட்டுக்காரி புறம் பேசுவர்கள். நோன்பு நோக்காதவர்களை பற்றி பேசப்படும் போது அவர் நோன்பு நோக்காதவர் என்று சொல்லி பேசுகின்ற விடயங்களை மற்றவர்களுக்கு பங்கு வைத்து செல்லாமல் பேசுகின்ற விடயங்கள் அனைத்தும் எனக்காக பேசப்படுகின்றது, என்னில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பேசப்படுகின்றது என்கின்ற ஒரு மனோநிலையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ரமலானுடைய அன்னளவாக ஒரு 10 நோன்பை முடித்து விட்டோம். 3இல் ஒரு பகுதியை முடித்து விட்டோம். இந்த நிலையில் எங்களுடைய ரமலானுடைய நிலை என்ன? நாங்கள் இந்த ரமலானை கடந்திருக்கின்றோம். இந்த ரமலானிலே 10 நோன்பினுடைய நிலை என்னவாக இருக்கும்? அல்லாஹ்விடத்தில் எதில் இருக்கின்ற இந்த 20 நோன்பை நாங்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். ஒரு புத்தகத்துல ஒரு கதை ஒன்றை படிச்சேன். அதாவது ஒரு பிரயாண கூட்டம் என்ன செய்யுது? ஒரு வீதியாக போய்கொண்டு இருக்காங்க. போய்கொண்டு இருக்கக்குள்ள அந்த பிரயாண கூட்டத்துக்கு எதிரே ஒரு குகை ஒன்று வருகிறது. ஒரு குகை ஒன்று இல்ல
குகையை பார்த்து எல்லாரும் என்ன செய்யறாங்க, பின்வாங்குறாங்க. அந்த பிரயாண கூட்டத்தினுடைய தலைவர் சொல்றார், நீங்க என்ன செய்யுங்க, இந்த குகைக்குள்ளார போங்க என்று சொல்லி சொல்றாரு. எனவே அந்த பிரயாணத்துல வந்து எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த குகைக்குள்ளார போறாங்க. போயிட்டு வழிநடுகளில் என்ன செய்யுது, சின்ன 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 கல்லுகள் என்ன செய்யுது, கிடக்குது. அப்ப அந்த பிரயாண கூட்டத்தின் தலைவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, இந்த கற்களை புறக்கி கொள்ளுங்க. சின்ன பின்னுக்கு வாராக்கள் இது என்ன செய்யும், ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னோன்ன அதுல பிரயாணம் போன ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, நம்மளோட பேக்கு நிரம்ப என்ன செய்யறாங்க, அந்த கல்லுகளை புறக்கி கொள்றாங்க. இன்னும் ஒரு சிலர் எல்லாரும் பிறக்கிறாங்க, நம்ம கொஞ்சத்தை புறக்கி கொள்வோம் சரி கொஞ்சத்தை பிறக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் நமக்கு தேவையில்லாத வேலை என்று அறவையே ஒன்றை பிறக்கல். அப்ப இப்படியோ நடந்து போய் அங்கே குகையை தாண்டுறாங்க. நமக்கு தெரியும் குகை எப்படி இருக்கும், முற்று முழுதாக இருட்டாக இருக்கு. அப்ப குகையை தாண்டினோன்னு தான் பார்க்காங்க எல்லாரும். அவங்க புறக்கின கற்கள் இருக்குதானே, அந்த கல்லை மட்டும் முத்துக்களாக இருக்கு. அவங்க புறக்கின கற்கள் எல்லாம் முத்துக்கள். அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வெளியாக போன அந்த முற்று முழுதாக புறக்கினாங்க வேக்கு நிரம்ப. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுறாங்க. நாம நினைச்சிட்டோம் இதை பிரயோஜனம் பயன்படுத்தி சந்தோஷப்படுறாங்க. அதை பேர் எடுத்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் புறக்கிருக்கலாமோ என்று சொல்லி யோசிக்காங்க. அவரவே உறங்காதாங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, நமக்கு வந்த கை சேதம் பாருங்க, நம்ம கை சேதம் பண்ணிட்டோம் என்று சொல்லி சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய நிலை இதுதான். ரமதானை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் இந்த ரமதானை முற்றுமுழுதாக பயன்படுத்துவவனாக இருந்தால் அவன் மாத கடைசியில் சந்தோஷப்படுபவனாக இருப்பான். இல்லை நான் கொஞ்சம் தான் பயன்படுத்திருக்கேன் என்று சொல்லி இருப்பவர்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாமோ என்று நினைப்பாங்க. அதே இது அறவே அமலே செய்யல, ஒன்றுமே செய்யல, நோம்பும் பிடிக்கல, விட்டு பிடிச்ச இப்படி அந்த வணக்க வழிபாடுகளும் செய்யல, எதுவும் செய்யாதவர்கள் மாதம் முடிஞ்சு கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக வேண்டியது. எனவே தற்போதே என்ன செய்யும், 10 நோம்பு முடிஞ்சு இப்பவே விழித்துக் கொள்ளுங்க. நான் செய்த அமல்கள் சரிதான். இந்த 10 நோம்பில் நான் என்ன என்ன அமல்கள் செய்திருக்கின்றேன், நான் என்ன என்ன பாவங்கள் செய்திருக்கின்றேன், இவைகளை பட்டியலிடுங்கள், இவைகளை சீராக நோக்குங்கள். அது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் மீட்டி பார்க்கலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமதானிலே நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில அமல்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஒரு சில விடயங்களை ஏனைய மாதங்களில் செய்யவே கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ரமதானில் அதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் நாம் ஏனைய மாதங்களில் செய்கின்ற பாவங்களுக்குரிய அந்த தண்டனை வந்து உதாரணமாக 1 மடங்காக இருந்தால் ரமதானில் செய்தால் 2 மடங்கு. அவருடைய காலத்துல ஒரு ஆள் என்ன செய்யறாரு, சாராயம் குடிக்கிறோம். அவர் என்ன செய்யறாரு, நோம்பு காலத்துல வீதியோரத்துக்கு ஒரு ஆள் சாராயம் குடிக்காரு. அவரை கூட்டாளி என்ன செய்யறாரு, ரோட்டோரம் அப்படி நடந்து போறாங்க. போனோடனே சாராயம் குடிக்கிட்டு இருந்தவர் என்ன செய்யறாரு, பாடாவாம சாராயம் குடிப்போம் என்று சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டோடனே நோம்பு காலம் குடிக்கல அப்படின்னு சொல்றாரு. புறையில என்ன செய்யறாரு, அந்த கூட்டாளி இப்படி இருக்கு அப்படி இருக்கு, சாராயம் இப்படி மணக்குது ரசப்படுது அப்படி இப்படி செஞ்சோடனே மனம் மாதிரி குடிச்சிட்டாங்க. குடிச்சோடனே 2 பேரும் என்ன செய்யறாங்க, சண்டை குடிக்காங்க. சாராயம் குடிச்சா என்ன செய்யும், ஒட்டோவே உங்களுக்கு புத்தி பேசலிச்சு. அப்ப என்ன செய்யறாங்க, 2 பேரும் ஆளுக்காக சண்டை குடிக்காங்க. இதை பார்த்து இந்த பக்கத்தூட்டுக்காரமாக பார்த்தாங்க, 2 பேரும் சண்டை குடிக்காங்க. சண்டை குடிச்சோடனே பக்கத்தூட்டுக்காரன் கண்ட பெஸ்ட் குடிச்சிட்டு இருந்தாங்க கூட்டாளி கொடி. அவன் ஓடிட்டான். மாட்டுப்பட்ட ரோட்டால் நடந்து வந்தவர் பிடிச்சிட்டு அழுவது அவர்கள் ஹலீஃபாவாக இருக்காங்க, கூட்டிட்டு போறாங்க. ஒரு ஆள் சாராயம் குடிச்சா அவருக்குரிய கசையடி இஸ்லாமிய சட்டத்தில் 80 கசையடிகள் வழங்கப்படும். அழுவது அவர்கள் 80 கசையடியை அடிச்சு போட்டு 20 கொஞ்சம் கூடிய கொடுக்கணும். அவருக்கு
100 அடி விழுது. அடியை வாங்கி போட்டு கேட்டாரு, அடி வாங்கினார். 80 ஓகே, அது என்ன 20 கூடையா என்று சொல்லி கேட்டோன்னே அது அவர்கள் செல்கிறார்கள். ரமதான்ல நீங்க செஞ்சீங்க, மற்ற காலங்களில் செஞ்சா 80, ரமதான்ல செஞ்சீங்க அதுக்கு தான் இந்த 20 கூடையா கொடுக்கும். இப்படித்தான் சட்டம். ரமதானுடைய காலத்தில் செய்கின்ற பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை அதிகமாக கிடைக்கும். எனவே பாவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக பெண்கள் இதுவரைக்கும் விடாத பாவம் என்று சொல்லி ஒரு சில பாவங்கள் இந்த ரமதானின் காலம் நடந்து கொண்டிருக்கு. என்ன? புறம் பேசுவது. புறம் பேசுறதுங்கிறது, புறம் மனுஷனா என்ன? நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அந்த இடத்தில் இல்லாத போது ஒரு மனிதனை பற்றி நீங்கள் பேசுகின்றீர்கள், அவன் அதை விரும்பவில்லை. உதாரணமாக 2 பொம்பளை பேசுறோம், 2 பொம்பளை மூணாவது ஒரு பொம்பளையை பற்றி பேசுறோம். அவ இருந்தால், அந்த 2 பேரோட சேர்த்து அவை இருந்தால், அவையை பற்றி அந்த விஷயம் பேசுறதா விரும்பாம இருப்பாவே, அந்த விஷயம்தான் என்ன? புறம். அது அல்லாம அவ செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்ச மனுஷனா அது அவதூறு. புறம்ங்கிறது எப்படி? அவ விரும்பாத ஒரு விஷயத்தை நாம சொல்லக்கூடாது. நாம சர்வசாதாரணமாக செல்வோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு என்று சொன்னா, நாம என்ன செய்யறோம்? இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படி பேர் தான் என்ன செய்யறோம்? பயானுக்கு வரோம், அல்ஹம்துலில்லாஹ். நாம எல்லாம் என்ன செய்யறோம்? குறைவானவர்கள் தான் இந்த கிராமத்தில் தொலைவாரம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்ம விருந்த ஒரு சில தவறுகள் மூலமாக அவர்களுக்கு நன்மை போகிறது. பயானுக்கு வராம இருக்காங்களே, தொழுகைக்கு வராம இருக்காங்களே, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை கிடைக்கும். அதொரு பக்கம் அல்லாஹ் அவர்களும் கேள்வி கேட்பான், அல்லாஹ் அவர்களை செவிடர்களாக எழுப்பாட்டுவான், அல்லாஹ் அவர்களை குருடர்களாக எழுப்பாட்டுவான். எல்லாம் ஒரு. ஆனா நாம இவர்களுக்கு நன்மை தேடி கொடுக்கிறோம். நாம் எப்படி கொடுக்க தெரியுமா? நாம தொட வருவோம், நாம சுஜூது செய்வோம், கால்களுக்கு நின்று வணங்குவோம். வீட்டுக்கு போகல என்ன செய்வது தெரியுமா? பக்கத்துக்குள்ள இருக்கிற பாத்திமா பாருங்க, கை முடக்கிட்டாய் விழுந்து, காலையில் வளர்ந்தாம போயிட்டாய் விழுந்து என்று சொல்லியே சரி போவோம். நாம சுஜூது செஞ்சு அவளுக்கு நன்மை கொடுப்போம். பயானுக்கு நாம வருவோம், வரக்குள்ள பேசிட்டு போங்க, பயானுக்கு வார்த்தை விளைவிக்கிற முதல் சமையாங்க நாம சர்வசாதாரணமாக கேட்போம். நாம வாங்கினே அவளுக்கு கொடுத்தோடு போன நிலைமையில நாம இருக்கோம். இதை நாம் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளணும். அவள் வாரங்களா வந்து நன்மையை பெறணும், நாம கொடுக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை. எனவே இந்த விடயம் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. இதை தவிர்த்து கொள்ள வேண்டும், நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுபவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பயானுக்கு கஷ்டப்பட்டு வருபவர்கள், இந்த வெயிலிலே எந்த வெயிலை கவனிக்காமல் நாள்தோறும் இந்த பயானுக்கு வருபவர்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இது போன்றுதான் எல்லா விடயங்களிலும் என்ன செய்யறோம்? ஒரு இடத்தை குடிக்கமா நாம் என்ன செய்யறோம்? புறம் பேசுறோம். புறம் பேசுபவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மக்பராவுக்கு பக்கத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அச்சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் 2 கபர்களை கடந்து செல்கின்ற போது கூறுகின்றார்கள், இந்த கபரில் இருக்கவர்கள் அலறுகின்ற சத்தம் என் காதுகளுக்கு கேட்கின்றது. அலறுகின்றார்கள் கபரிலே. ஆனால் இவர்கள் பெரிய ஒரு பாவம் செஞ்சதுக்காக என்ன செய்யப்படலை, தண்டிக்கப்படலை. சின்ன பாவம் என்று சொன்னாங்க. என்ன யாரும் சொல்லுவா கேட்டபோது, ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது மறைக்காமல் சிறுநீர் கழித்தவர். 2வது நபர் புறம் பேசியவர். 2வது நபர் புறம் பேசியவர். அதன் பிற்பாடு ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? ஒரு ஈச்சமட்டை கிழிச்சு குத்துறாங்க, வேலை குறைக்கப்படலாம்னு சொல்லி. இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று என்ன தெரியுமா? ஒரு ஆள் கபூர்ல சத்தம் போட்டு அலறுகின்ற அளவுக்கு அந்த கபரில் வேதனை செய்யப்படுவதாக இருந்தால், சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையினால் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கபருடைய வேதனை என்பது சற்று கொஞ்ச காலத்தான் நாம் நினைச்சுவிடக் கூடாது. எத்தனை வருடங்கள் அந்த
1447 ஹிஜ்ரி. சஹாபாக்கள் 1447 வருடங்களுக்கு மேலாக கபருக்குள் வாழ்கின்றார்கள். நாம வெறுமனே என்ன செய்யறோம்? இந்த உலக வாழ்க்கைக்காக வாழ்றோம், இந்த உலக வாழ்க்கைக்காக கஷ்டப்படுறோம், இந்த உலக வாழ்க்கைக்காக எல்லா விஷயங்களையும் துறந்து விடுறோம். ஆனா மிஞ்சி மிஞ்சி போன எத்தனை வருஷம் வாழ்கிறோம்? ஒரு 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம் வாழ்ந்தாலும் கூட 1400 வருடங்களுக்கு மேல கபூர்ல வாழ்ந்துருக்கீங்க சஹாபாக்கள். ஒரு புறம் பேசுவதால கபூர்ல அழகுன்ற அளவுக்கு, சத்தமிடுகின்ற அளவுக்கு அந்த கபூரில் வேதனை செய்யப்படுவோம் என்று சொன்னால் இதை சாதாரணமாக விட்டு விட்டு கடந்து செல்ல முடியாது. யாரையும் பத்தி நாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அன்றைய கூட ஒரு பயானுக்கு போனது, பயான் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு தாய் என்ன செய்யறாங்க, தன்கிட்ட அழுதுறான். என்ன காரணம்? மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறது அரசியல் ஆராய்றாங்க. அவளை வீட்டுக்கு ஒரு ஆம்பளை என்ன செய்யுது, ஒரு ஈச்சப்பழம் கொடுக்கறதுக்கு போனா கூட பக்கத்து வீட்டு பொம்பளை என்ன செய்யுது, என்ன ஆம்பளை வந்து போறது, என்ன அந்த வீட்டுல ஆம்பளை வந்து போறது, நமக்கு என்னத்துக்கு பக்கத்து வீட்டாளர்கள், நமக்கு என்னத்துக்கு பக்கத்து வீட்டாளர்கள்? சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. எத்தனை பெண்கள் இன்றைக்கு பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா என்ன செய்யற, பிள்ளையில வாய போகுது. என்னத்துக்கு? என்ன நடக்குது? சத்தப்பட என்ன தேவை நமக்கு? சண்டை நடந்து போகுது, நமக்கு என்ன வந்துச்சு? மற்றவன விட்டாலும் நமக்கு என்னத்துக்கு? பொழுது விழுந்தா அவன் பொம்பளை இவனோட ஒன்று, இவன் பொம்பளை அவனோட ஒன்று, என்னையா அந்த கதை, என்னையா அந்த கதை, இதான் காட்டிட்டீங்க. என்ன தேவை நமக்கு? மற்றவர்களுடைய ஆளுமை நமக்கு என்னத்துக்கு? இதெல்லாம் பத்தி யோசிக்கிறது. இதெல்லாம் பத்தி யோசிக்காமலுக்கு நம்ம ஒருமனே நம்ம என்ன இந்த ரமலான நோன்பு நோச்சமா, நம்முடைய நோன்பு கடந்தமா, கியாமுல் லைல் தொழுதமா, முடிஞ்சது நினைச்சிட விடக்கூடாது. பாவங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் நோன்பு நோற்றுக் கொண்டு பட்டினி இருந்து கொண்டு அவர் பொய்யான பேச்சுக்களையும் அது சார்ந்த விடயங்களையும் செய்கின்றவருடைய அந்த பட்டினி இருப்பு என்பது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஒரு நோன்பை பிடிச்சு கொண்டு புறம் பேசுறது பாவம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆள் பொய் பேசினாலும் கூட அவர் நோன்பை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கணக்கே எடுக்க மாட்டான். எங்களுடைய நோன்பு 10 நோம்பினுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் மனசில் கை வைத்து பாருங்க. நாங்க நோன்பை பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு பொய்கள் சொல்லியிருக்கேன், எத்தனை பேரை பற்றி கதைச்சிருக்கேன். அல்லாஹ் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்வானா? இந்த 10 நோன்புகளும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றதா? 30 முத்துக்கள், முத்தான நாட்கள். இந்த 10 முத்துக்களை நான் பயன்படுத்தி இருக்கின்றேன். இந்த 10 முத்துக்களை கடந்து வந்திருக்கின்றேன். அல்லாஹ்விடத்தில் இந்த 10 முத்துக்களை கொண்டு சென்று நான் யா அல்லாஹ் இந்த 10 நோன்புகளையும் சரியாக நோற்றேன், இந்த 10 நோன்புகளில் சரியான அமல்களை செய்தேன், எந்த பாவங்களையும் நான் செய்யவில்லை என்று சொல்லி எத்தனை பேர் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமாக போயிருப்பதற்கு தயாராக இருக்கிறது. எங்களுடைய நோன்பின் நிலை இல்லை. நன்மையான அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய மாதிரி, ஆனால் எத்தனை நன்மைகளை செய்திருக்கின்றோம். வெறுமனே ரமலானுடைய மாதம் வந்தால் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், வெறுமனே ரமலானை நோன்பு நோற்பது அது ஒன்றும் கியாமுல் லைல் தொழுவது, இது ரெண்டும் தான் எங்களுடைய வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீசும் காற்றை விட வேகமாக என்ன செய்தார்கள்? தர்மம் செய்தார்கள். தர்மத்தை பற்றி சிந்தித்திருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஈச்சம்பழ துண்டையேனும் கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க, நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ். அதை பற்றி யோசிக்க சர்வசாதாரணமாக கடந்து செல்லும். எனவே அன்பார்ந்த சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த புறம் பேசுவதால் எங்களுடைய சமூகம் என்ன செய்கின்றது? கபரில் வேதனை அனுபவிக்கின்றது. கபரில் மட்டுமா? கபர் கழிஞ்சிட்டு, கபரை தாண்டிட்டோம். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அல்லாஹ் ஆலம். ஆனால் கபரை தாண்டின உடனே ஒரு வாழ்க்கை இருக்கு, மறுமையுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மற்றவர்களை பற்றி
புறம் பேசுபவர்களுக்கு நரகத்தில் என்ன இடம் தெரியுமா? நரகவாசிகளுடைய சீரும் சலமும் இருக்கின்றானே அந்த இடத்தில் அவர்களை போட்டு அல்லாஹ் வேதனை செய்வான். சுப்ஹானல்லாஹ். சீரும் சலமும் என்று சொன்னாலே அவர்களை பெற்று அப்படின்னு தோணும். ஒரு மூத்திர நாளினா கூட நம்ம என்ன செய்வோம்? அந்த ஏரியாவிலே போக மாட்டோம். ஆனால் அதற்குள்தான் முழு வாழ்க்கையும் இந்த புறம் பேசுபவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் போகின்றார்கள். அச்சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் சுவர்க்கம், நரகம், அது போன்ற இன்னொரு இடங்கள் எல்லாம் காட்டப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஒரு கூட்டத்தை கடந்து செல்கின்றார்கள் நரகத்தில். அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செப்பினால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. பெரிய செப்பு போன்ற நகங்கள். அவர்களது முகத்தையும் அவர்களது தோள்களையும் பித்திக் கொண்டிருக்கின்றார்கள், கிழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். எவ்வாறுபட்ட வேதனை! இந்த ஒரு வேதனை சும்மா நகத்தால ஒரு கிள்ளினா கூட நம்மளோட உடம்பு தாங்காது. ஆனால் அந்த நரகத்தில அல்லாஹ் எப்படிப்பட்ட வேதனை கொடுப்பார்? நகங்களை செம்பால் ஆக்கி அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், யார் இந்த கூட்டம்? எதற்காக இவர்களுக்கு இந்த வேதனை செல்லப்படுகின்றது? அல்லாஹ்வின் தூதரிடம், இவர்கள் தான் உலகத்தில் மற்றவர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள், மற்றவர்களுடைய அந்த பேச்சுக்களை பேசியவர்கள், புறம் பேசியவர்கள் என்று கூறப்படுகிறது. நாம் எல்லாம் பயப்பட வேண்டாமா? அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள் இல்லையா, நான் நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்தேன். பயப்பட வேண்டியது ஆண்களா அதிகமாக பெண்களா? பெண்கள் அதிகமாக பயப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு முன்னெச்சரிக்கை தந்திருக்கின்றார்கள். நான் ஆண்களை விட பெண்களை அதிகமாக பார்த்தேன் என்று சொன்னால் பெண்கள் ஆண்களை விட அதிகம் பயப்பட வேண்டும். யா அல்லாஹ், என்னை இவ்வாறுபட்ட ஒரு அந்த கூட்டத்தில் சேர்த்து விடாதே யா அல்லாஹ். நான் இன்ன கெட்ட அமல்களை விட்டு விடுகின்றேன், இன்ன நல்ல அமல்களை செய்கின்றேன் என்று கூறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மாறாக ஆண்களை விட பெண்கள் புறம் பேசுவதில் அதிகம், கோல் செல்வதில் அதிகம், மற்றவர்களுடைய விடயங்களை திரும்பி ஆராய்வதில் அதிகம். ரமதான் கூட மாற்றவில்லை என்று சொன்னால் எது மாற்றும்? நரகத்தினுடைய வேதனைகள் பற்றி பயமில்லை, நரகத்தினுடைய அந்த அச்சங்கள் பற்றி பயமில்லை, அல்லாஹ் என்ன தண்டிப்பானே என்ற பயமில்லை. அந்த நரகத்துல அல்லாஹ் என்ன போட்டு சோதிப்பானே என்ற ஒரு அச்சம் இன்னும் வரல. எப்ப வாழும் நமக்கு? எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நேசித்திருக்க வேண்டும் சொன்னால், எத்தனையோ பள்ளி வாயிலுக்கு செலவழிக்கிறதுக்கு யோசிப்போம். ஒரு பிச்சைக்காரி வந்தா என்ன செய்வோம்? 50 ரூபாய் காசு கொடுத்து 20 ரூபாய் 30 ரூபாய் தான். ஆனா சுப்ஹானல்லாஹ், நோம்பு 10 எல்லாரும் 5000 ரூபாய் அபாயோட கொடுத்துருவோம். எந்த அளவு ஈமான் பாருங்க! இந்த நிலையில நாங்க இருக்கோம். எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? அல்லாஹ்வின் தூதர் சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், நான் ஏற்கனவே இந்த ஹதீஸ் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களோடு அமர்ந்து கொண்டிருக்கும் போது பாத்திரத்தில், தண்ணீர் பாத்திரத்துக்குள் ஒரு விரலை விட்டு வெளியே எடுத்து கூறினார்கள், இந்த விரல்ல ஒட்டிக்கிற அளவுதான் தண்ணியா இந்த உலகத்துல வாழ்க்கை. கடலளவு வாழ்க்கை மகனுடைய வாழ்க்கை நாம் எதுக்காக செலவழிக்க? அந்த கடலளவு வாழ்க்கைக்காக செலவழிக்கிறோமா? இந்த கைவிரல்ல ஒட்டிக்கிற தண்ணீர் அளவு வாழ்க்கைக்காக செலவழிக்கிறோமா? எதுக்காக செலவழிக்கும்? எதுக்காக ஓடுறோம்? எதுக்காக யோசிக்கும்? எப்ப மாற்றமாக நம்ம வாழ்க்கையில்? அன்பு அந்த சகோதரிகளை, தாய்மார்களே, எந்த அளவுக்கு இந்த ரமதான் மாதத்தில் கூட தர்மத்திற்கு தலை சிறந்த மாதம் ரமதானில் அடித்து பேசுகின்றோம். ஆனால் எங்களுடைய பெண்கள் எத்தனை பேர் தர்மத்தை சரியாக கொடுத்திருக்கின்றோம்? இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தர்மம் சம்பந்தமாக பேசுகிறார்கள் பெண்கள் மத்தியில். அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை பாருங்க, எப்படி பேசுகிறார்கள். பேசின உடனே சஹாபி பெண்மணிகள் செய்த அமல் நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன செஞ்சாங்க? அவங்க நகைகளை எல்லாம்
ஆபரணங்களை கலட்டி கொடுத்தார்கள். இந்த இடத்துல இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு மனசு தர்மம் பத்தி பேசினோன்னு தன்னை மாலையை கலட்டி முண்டியர்க்க கொண்டு யாருக்கு ஈமான் இருக்கு? வெறுமை ஈமான். யோசிச்சு பாருங்க, யாருக்கு வெறுமை ஈமான்? எந்த நிலைகளுடைய ஈமான் இருக்கின்றது? ஒரு 100 ரூபாய் காசு போறதுக்கு என்ன செய்யணும்? யோசிக்கும். பிச்சை கட்டுவார ஒரு மும்பளைக்கு நாம் என்ன செய்யணும்? யாருக்கையாலும் செய்வோம். அல்லாஹ் என்ன செய்யலாம்? நரகத்தில் அவ்வளவு எதிர்பார்த்து வந்தானே, முகங்கள் என்ன தோள்கள் சுடுபட்டவர்களாக எதிர்பார்த்தவர்கள் என்ன பிச்சை எடுக்க கூடாது. அந்த அல்லாஹ் அந்த அல்லாஹ் சொல்றான் என்ன, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன, அந்த பிச்சை கட்டுவாராக விரட்டாதீங்கன்னு சொல்றான். அவன் பாரானா, அவன் பாரா அவன்கிட்ட போயிருக்கு. ஆனா நாம கொடுக்க வேண்டிய நம்முடைய கடமை. எனவே நாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். மாறாக நாம் என்ன செய்யணும்? வியாக்கியானம் செய்யணும். ஒரு 20 ரூபாய் காசு கொடுக்கிறதுக்கு நாம் வியாக்கியானம் செய்யணும். எங்களுடைய வீடுகளில் எத்தனை பேருடைய வீடுகளில் நாம் யாசனம் கேட்டு வருபவர்கள் கேட்டு காசு வச்சிருக்கேன் பாரு. ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய் தர்மம் யாரு செய்யணும்? யோசிக்கவில்லை. மரணத்தை பற்றி ஒரு எண்ணம் இல்லை. இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட இந்த அமல்களின் பக்கம் திரும்பாவிட்டால் இந்த ரமலான் ஒரு வாய்ப்பு பயன்படுத்தாமே நினைச்சிருக்கோம். ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நஷ்டவாளிகள் ஆகிறது. அது போன்றுதான் குர்ஆன் ஓதுவது. இந்த ரமலான்ல அதிகமாக நாம் என்ன செய்வோம்? குர்ஆன் ஓதுவது. எத்தனை பேர் ஒரு ஜூஸ் குடிச்சாங்க இருக்கீங்க? இந்த இடத்துல ஒரு ஜூஸ் ஓது குடிச்சாங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சுப்ஹானல்லாஹ். இந்த நிலையிலே குர்ஆனுடைய மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம் எத்தனை பேர் முடிச்சீங்க? இந்த நிலையில நாங்க இருக்க பாருங்க. என்ன நோம்பு நோட்டிருக்கோம், என்ன அமல் செய்யணும். இப்ப மாற்றம் பாருங்க. வெறுமனே நோம்பு நோட்டிலிருந்து கடந்து போறோம்னு சொன்னா இந்த குர்ஆனுடைய மாதம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஷஹ்ருல் குர்ஆன். எல்லாரும் என்ன செய்யற? குர்ஆன் கேட்கிற, குர்ஆனை பார்க்கிற, குர்ஆனுடைய மாதம் லைலத்துல் கத்ர் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த குர்ஆனுக்குரிய கண்ணியம், குர்ஆன் ஒரு ஜுஸ் கூட ஓதுறேன்னு சொன்ன இவ்வளவு காலம் 10 நோன்பு வைத்து ஒரு ஜுஸ் கூட நான் முடிக்கலன்னு சொன்னா குர்ஆனுக்கு நினைக்கிறான தொடர்பு என்ன? குர்ஆன்ல வெறுமனே ஓது சிலாக்கள் என்ன செய்யற? வெறுமனே ஓதி கொண்டே செய்யற. முதலான நமக்கு ஓதிருப்போம். முதலான நமக்கு எல்லாரும் ஓதிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். சஹர் முடிய வேண்டியிருப்போம். குர்ஆனை விரிச்சிருப்போம். பக்கரா அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சிருப்போம். 2வது நாள் நாளைக்கு ஓதுவோம். 3வது நாள் நேற்று ஓதல, 3வது நாள் எப்படி ஓதுல? சைத்தான் வந்துடுவான், பூந்துருவான், காட்டிடுவான். அவனுடைய வேலையை காட்டிடுவான். குர்ஆன் ஓரமாயிடும். இன்னும் ஒரு சிலர் அதிகமானவர்கள் என்ன செய்யல? தர்ஜுமான பக்கமே ஓடல. தர்ஜுமா வாசிக்கிறது அறவே இல்லை. தர்ஜுமா வாசிக்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். குர்ஆன் ஓதுவது நன்மையை தரும். தர்ஜுமாவை வாசிப்பது வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். எனவே அதிகமாக தர்ஜுமாக்களை வாசிக்கணும். இன்னும் ஒரு சிலர் என்ன தர்ஜுமா இல்லை வீடுகள்ல. நோம்பு வந்தா என்ன செய்யறேன்? மௌலவிமாரை சந்திக்கிறேன், பள்ளி மௌலவியை சந்திக்கிறேன். தர்ஜுமாட்டு கிடைக்குமா மௌலவி? தர்ஜுமாட்டு கிடைக்குமா? ஆனா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் கையிலும் கேட்டு வருவாங்க. தர்ஜுமாட்டு கிடைக்குமாங்கிறாங்க. கையில் 40,000 ரூபாய் போன் இருக்கு. 4,000 ரூபாய் தர்ஜுமா வாங்க மாட்டாரு. ஆனா 40,000 ரூபாய் போன் கையில் இருக்கும். அந்த போன் என்ன உளுந்தோடைஞ்சு டிஸ்பிளே செய்யும். 8,000 ரூபாய். அடுத்த நிமிஷமே என்ன படப்பட்டாவது டிஸ்பிளே போட்டுருவாங்க. ஆனா வருஷம் புள்ளடவுடைய சிலாக உள்ள தர்ஜுமாக்கள் வாப்பட வாப்பா மைதா போயிருப்பாரு. அவர் மேம்பட்ட தர்ஜுமா இதுவரைக்கும் இருக்கு. எத்தனை பேருடைய வீடுகள்ல புகாரி தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கு. ஒரு மொழிபெயர்ப்பு வாங்க ஒரு மொழிபெயர்ப்பு 6,000 ரூபாய் வரும். ரஹீமுல் மக்தூம் நபியவர்களுடைய வரலாறு புக் என்ன ஒரு 3,000 4,000 ரூபாய் வரும். எத்தனை பேர் வாங்கியிருக்கு? மார்க்கத்துக்காக செலவழிக்கிறதுக்கு யோசிச்சு மார்க்கத்துக்காக செலவழிக்கிறது. ஆனா மற்ற விஷயங்களுக்காக செலவழிக்க.
எனவே அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த விடயத்திற்கு மாற்றத்தை கொண்டாங்க. 20 நோம்பு இருக்கு, 10 நோம்பு கடந்துட்டோம், நாசமா போய்தா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நோம்பில் நாங்கள் கை சேதப்படக்கூடிய உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணக்கூடிய நம்மளை ஜட்ஜ் பண்றோம். நாம தான் பேசுறோம். நமக்கு தெரியும் நான் நல்லாமல் செய்திருக்கேனா, நான் கெட்டாமல் செய்திருக்கேனா, என்ற நோம்பு சரியா இருந்திருக்கா, என்ற நோம்பு பிள்ளையாக இருந்திருக்கா, எனக்கு தெரியும். கை வச்சு கேட்டு போட்டு நான் பிழை செய்திருக்கின்றேன் என்று சொன்னால் எதுக்கு இருக்கிற எதிர்வர இருக்கின்ற 20 நோன்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை இவ்வாறுதான் போகுமாக இருந்தால் கை செய்து ஏற்படும். எனவே இந்த விஷயத்தை செய்ய மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். தர்மங்களை அதிகப்படுத்துங்க, அதுபோல குர்ஆன்களை ஓதுங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நாம மார்க்கத்துக்கு விஷயம் முரணான விஷயங்கள் என்ன செய்யும், அதிகமானவர்கள் செய்யும். ரமதானுடைய மாதத்துல கூட கவலையான விஷயம் என்ன தெரியுமா, அதிகமான பெண்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்கள் பாட்டு தான் பாவதாரி ஆகுறதும் இல்லாம எத்தனை பேரும் பாவதாரி ஆக்குறாங்க. ஒருத்தர் ஒரு பாவத்திற்கு துணை போனால் அவரும் அவரை போனார். வராத்த ஆவணும் அதன் இஸ்மி வருவான், நீங்கள் பாவமான காரியத்துக்கு துணை போராதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அவங்க போட்டு கொண்டு என்ன செய்யுது, பார்த்து 100 பேர் பார்த்திருக்கா, 150 பேர் பார்த்திருக்கா, 35 பேர் பார்த்திருக்கா, பார்த்து 50 பேர் அந்த நமக்கு வருவாங்க. பாட்டை போட்டு 10 பேர் பார்த்தாலும் 10 பேர் நன்மை, 10 பேர் தீமை என்ன செய்யும் வந்து சுத்தம். எனவே நோன்பு காலத்திலேயாவது இந்த போன என்ன செய்யுங்க, இஸ்லாமிய பயன்படுத்துங்க. அதுபோல ரமலானுடைய காலத்தில் நாம என்ன செய்ய ஒரு பிழை விரும்புகிறோம் சமுதாயம். என்ன இஃப்தார் செய்ய. இப்போ ஒரு நோய் நம்ம சமூகத்தில் என்ன சொன்னா, அந்த நோய் எப்படிப்பட்ட நோய் சொன்னா, இஃப்தார் செய்யற அந்த இஃப்தார் எப்படி ஃபேமிலிக்கு ஒரு இஃப்தார், 95 பேருக்கு ஒரு இஃப்தார், 92 பேருக்கு ஒரு இஃப்தார், பாப்பான ஃபேமிலிக்கு ஒரு இஃப்தார், உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு இஃப்தார். சரி, இஃப்தார் கொடுக்கறதோட என்ன செய்யுது, இப்பதானே இந்த அகரபத்திரோட கடமைக்கு 1000 ரூபாய்க்கு அல்ல போற ஒரு இஃப்தாருக்கு ஒரு உடுப்பு, குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே கனவு உடுப்பு. அடுத்த இஃப்தார் வேலைதான் ஃபேமிலி இஃப்தாருக்கு ஒரு உடுப்பு, அடுத்த இஃப்தார் என்ன வெஜ் இஃப்தார், அதுக்கு வேற உடுப்பு, வெஜ்ஜோட சேர்த்து வேற உடுப்பு. சுப்ஹானல்லாஹ், யார் காட்டி தந்த கலாச்சாரம்? இதோட இன்னொரு கூத்தம் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஃபேமிலி இஃப்தார் சொன்னா அது என்ன, உதாரணத்துக்கு அகமது குடும்பம், அகமது ஃபேமிலி ரமலான் கறி கேக்கு வைத்து 92 வெச்சா 92 வெச்சி ரமலான் கறி அடுத்த கேக்க வைத்து. என்ன கலாச்சாரம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டித்தந்த ஒரு வணக்க வழிபாடு, அல்லாஹ்வுக்காக துஆ கேட்கிற ஒரு சந்தர்ப்பம். நாம அந்த ரமலான் இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் நோன்பு நோற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பயப்பட்டு அல்லாஹ்வின் மீதான அச்சம் ஏற்பட்டு அந்த நேரத்தில் துஆ கேட்கிறா, அல்லது மாற்று மத கலாச்சாரங்களை பின்பற்றி மாற்று மதத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்ற சமுதாயம் அவர்களுக்கே ஒப்பாகி அவர்களை போலவே ஆளாகி போறாங்க. என்ன பாருங்க, எங்க போகுது பாருங்க சமுதாயம். பேரெல்லாம் என்ன, முஸ்லிம் கேக்கு வெட்டுற தமிழ் கலாச்சாரம், அந்நிய கலாச்சாரம், இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். அதுபோல நான் பயா பண்ணியாச்சானே, பயா பண்ணி போட்டு போய் கேட்டு போட்டு போய் என்ன செய்ய ஒரே ஒரு தைக்கிற கலாச்சாரம் எடுத்துட்டேங்க. என்ன செய்யுது, தைச்சிட்டேங்க. எல்லாரும் தைக்காங்க, நாங்க தைக்காட்டி என்ன நினைப்பாங்க, எல்லாரும் நிற்காங்க, அவள்கிட்ட போய் நிற்காட்டி என்ன நினைப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நடைபெறுகின்ற சபைகளிலே நீங்கள் உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போடுது. ஊரோடு கூட ஒத்தோட செல்வாங்க. ஊரோடினா என்ன செய்யணும், ஒத்தோடமா அப்படி செல்வாங்க. ஊரெல்லாம் போய் கடல்ல ஊராங்க, நம்மளாம் விடலாமா உடைய மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் நடைபெறுகின்றதா இந்த சபைகளில் நான் கலந்து கொள்ள மாட்டேன்.
மார்க்கத்துக்கு முரணான விடயங்கள் அந்த இடத்தில் நடைபெறுகின்றன. அந்த இடத்தில் என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்த மாட்டேன். இது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படை. ஆனா நாம் என்ன செய்யறோம்? இதெல்லாம் விட்டு விடுவோம். இதெல்லாம் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளணும். அதுபோன்றுதான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானிலே எங்களுக்கு இன்னொரு விடயத்தை செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். நன்மையான விடயங்களின் பால் என்ன செய்யணும்? நாம நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொள்வோம். அந்த அமல்களை செய்யும் போது 2 விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு அமலை நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் நாம் 2 விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று இஹ்லாஸ், உல தூய்மை இருக்கும். அதுபோல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டின முறைப்படி நாம் எங்கள் அமலை செய்வோம். இது 2ம் எங்களுக்கு இருக்கும். இதுல ஒன்று மிஸ் ஆனா கூட நாம் என்ன செஞ்சிருவோம்? நாம நன்மைகளை இழந்துருவோம். அதுல முதலாவது இஹ்லாஸ் என்பது. இஹ்லாஸ் என்பது இப்ப நாம் பயானுக்கு வந்திருக்கேன். யாருக்காக வந்திருக்கேன்? நல்ல விஷயத்தை கற்கணும். இந்த ரமலானுடைய மாதத்துல அந்த மலக்குமார்களுடைய துஆ எனக்கு கிடைக்கும் என்று வந்திருக்கேன். இது இந்த நோக்கம் வந்து இஹ்லாஸ். அது அல்லாம நாம ஓட்டி என்ன நினைப்பால் பக்கத்து விட்டுக்காரு, நாம பயானுக்கு போறது நினைக்கணும், மத்தாக்கள் பார்க்கணும் என்று சரி வெறுவமாக இருந்தால் இதில் கிடைக்கக்கூடிய நன்மை அப்படியே இல்லாமல் போயிடும். இதை விட்டு நாம் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ளணும். அதுபோல 2வது நபி வழிக்கு முரணாக நாம் என்ன செய்யக்கூடாது. நபி வழி எதென்று செல்லப்படுகிறதோ அது வழி நாம் என்ன செய்யணும்? நம்முடைய அமல்களை எல்லா விஷயங்களும். ரமலானை ஆரம்பிப்பது எந்த அடிப்படையில் நமக்கு தெரியும். துறையை பார்த்தா என்ன செய்யணும்? நாம நோன்பு நோக்கணும். துறையை பார்த்தா நோன்பு விடணும். இதை நடைமுறைப்படுத்துவோம். அதுபோல எல்லா விஷயங்களும் தராவீஹ் தொழுகை 8 3 எத்தனை 11 தொழணும். 11 தான் தொழணும். 23 தொழுகிறோம். அந்த பள்ளியில் இருக்கிறதுக்காக நாம் என்ன செய்யலாம்? அந்த பள்ளியில் கொஞ்சம் கூடியா தொழுகிறாங்க. கூடியா தொழுகிற நன்மை தானே என்று சொல்லிவிட்டு போப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அத்தனை தொழும். ரசூலுல்லாஹ் வணக்க வழிபாடுகள் எப்படித்தான் ஆக்கினாங்க அப்படித்தான் செய்யணும். அதிகமானவர்கள் என்ன செய்யல? ரசூலுல்லாஹ் தொழுகை எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு பிறகு என்ன செய்வாங்க? கியாமத் தொழுகையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட தொழுகை எப்போ முடியும் தெரியுமா? சுபமுடைய அதான் கேட்கிற சந்தர்ப்பத்தில் முடியுமா? எவ்வளவு முதல் நமக்கு கொஞ்சம் சுஜூத கூட்டினா கூட என்ன செய்யுது? இடுப்பு கடுக்குது. அந்த நிலையில நாம இருக்கோம். அதுக்காக நம்ம என்ன செய்ய தேவை? ரசூலுல்லாஹ் தொழுதாங்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் பலசாலி தொழுதாங்க. நம்மளுடைய எல்லாம் எவ்வளவோ பலசாலி அவங்க செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சமாவது என்ன செய்யணும்? இந்த ரமலானுடைய மாதத்துல கொஞ்சமாவது தியாகம் செய்யணும். நம்மளால ஏழுமான அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யும். நாம யோசிக்கலாம், கஷ்டப்படக்கூடாது. மார்க்கத்தில் என்ன தெளிப்புங்கிறது இல்லை. அப்ப நாம என்ன செய்ய? நாம செஞ்சதெல்லாம் நினைச்சிருக்க. நாம எல்லாரும் யோசிக்கணும், இந்த உலகத்துல நாம வாழ வந்தாங்க இல்லை. இந்த உலகத்துல பேசுற நான் என்ன செய்யல? நான் இவன் தொழிலும் போனாங்க என்னால செய்யல. நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆள் என்ன செய்யறாரு? அப்படியோ பள்ளிக்குள்ள ஓதி கொடுத்துட்டு இருந்த மாதிரி அப்படியோ வந்து மத்த போற மனுஷன் ஓதி கொடுத்துட்டு இருந்த மனுஷன் யோசிச்சுட்டு பாரு. யோசிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கிற நாங்க இந்த கேட்டை விட்டு தாண்டி வீட்டை போய் செல்ல முடியும். யாரால செல்ல யாராலையும் செல்ல முடியாது. ஒவ்வொருவரும் என்ன செய்யறோம்? கபரை நோக்கி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாள் போகுதா கபருக்கான நெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. நாம ஒரு நரகவாசியாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் காஷியா நமக்கு தெரியும், எல்லாரும் ஓதிருப்போம். அல்லாஹ் ஹதீதுல் காஷியா எத்தனை பேருக்கு பாடம்? அதிகமானவர்களுக்கு பாடம் அல்ஹம்துலில்லாஹ் தெரியும். எல்லாருக்கும் இந்த சூரா என்ன செய்யும் தெரியும். ஆனா என்ன கூறப்படுகிறது? யாராவது தர்ஜுமா எடுத்து வாசிச்சிருக்கணும். அல்லாஹ் ஹதீதுல் காஷியால தர்ஜுமா வாசிச்சாங்க எத்தனை பேர்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் காரணத்துக்கு அந்த ஒரு சூறா போதும்.
அந்த ஒரு சூறாவை எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னா, அந்த தர்ஜுமாவை எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அந்த நரகத்தினுடைய வேதனை அல்லாஹ் என்ன செய்கிறார்? அந்த நரகத்தினுடைய நெருப்பை நான் எப்படி படைச்சிருக்கேன், அந்த நரகத்துல உங்களுக்கு உணவு எப்படி நான் தருவேன், அந்த நரகத்துல நீங்க பசிக்கிறப்ப உங்களுக்கு நான் எப்படி உணவு தருவேன், நீங்க என்ன செய்வேன், எனக்கு தாகமா இருக்கு என்ன செய்வேன், எப்படி நான் உங்களுக்கு அந்த குடிபானங்களை தருவேன், எப்படி உங்களை நான் வேதனை செய்வேன், அல்லாஹ் ஆரம்பத்துல சொல்லுவேன். அது போக ஒரு 7 வசனம் தாண்டிட்டா அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வார்? சொர்க்கத்துல உங்களுக்கு இன்னென்ன ரகரகமான விஷயங்கள் நான் உங்களுக்கு ஆக்கி வச்சிருக்கேன். ஆசை வரும் சொர்க்கத்தின் மீதான. அதுக்கு பிறகு அல்லாஹ்வின் மீதான யோசனை ஒரு மனிதனை யோசிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வானத்தை பாரு எப்படி படைச்சிருக்கேன், இந்த பூமியை பாரு நான் எப்படி படைச்சிருக்கேன், ஒரு ஒட்டகத்தை பாரு நான் எப்படி படைச்சிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லுவான். சின்னோடு சொல்லுவான். அதை கூட வாசிக்கல. நாம நம்ம வாழ்க்கையில மாற்றம் பெறல. என்ன காரணம் தெரியுமா? நம்மளோட வாழ்க்கையில மாற்றம் பெறாத காரணம் என்ன தெரியுமா? நாங்க மயத்தை பத்தி யோசிக்கிறோம். மயத்தை பத்தி சிந்திக்கிற வீதம் கடுகுறையும். நாம என்ன செய்யறோம்? விலக்குள்ள யோசிப்போம். இஃப்தாருக்கு என்ன சாப்பாடு வாங்கல, பகலுக்கு என்ன சமைக்கலாம், இதான் நம்மளுக்கு நிலைப்பாடு. எல்லாரும் நாளைய பத்தி யோசிச்சுட்டு இந்த விட்டுறோம். நாளைய பத்தி யோசிச்சு இந்த விடுதலை சஹாபாக்கள் அல்லாஹ் நமக்கு என்னத்தை தரல. அல்லாஹ் எவ்வளவு விஷயங்களை சஹாபாக்களை விட நபிமார்களை விட நம்மளை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். பரக்கத் அந்த அளவுக்கு நாம் யோசிச்சிருக்கிறோம். எனக்கு எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு பள்ளி நிர்வாகத்துக்கு செல்ற ஒரு உதாரணத்துக்கு செல்றோம். பள்ளி நிர்வாகத்துல நிர்வாகிகளோட நேசத்தை கூட சொன்னாங்க. என்ன எல்லா முறையும் விட இந்த முறை என்ன கஞ்சி காசு நிறைய பேர் தரல. என்ன காரணம்? ஊர்ல கொஞ்சம் கஷ்டமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அந்த வீட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, பசியின் அகோரம். வீட்டை விட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அதாவது சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்களா என்று சொல்லி வெட்டிறங்குறாங்க. இத்தனைக்கு யாரு? இந்த உம்மத்தினுடைய தூதர், அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர். இவ்வாறுபட்ட ஒருவர் பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறுகின்றார். இந்த இடத்தில் இருக்கிற நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். எத்தனை பேர் பசியால உண்டு போட்டதை நாங்கள் இருக்கிறோம் இல்லையே? ஒரு நாளாவது வீட்டை சாப்பாடு ஆக்காம விட்டுருக்கணும். இந்த நிலையில் அல்லாஹ் எங்களை வச்சிருக்காரு. பசியின் அகோரத்தை நாம் உணர்ந்த தருணங்கள் எத்தனை பேருக்கு இருக்கு? மற்றவர்களை ஊட்ட சாப்பிட்டவர்கள் எத்தனை பேருக்கு? அல்லாஹ் எங்களை நல்ல முறையில் வச்சிருக்கார், கண்ணியமான முறையில் வச்சிருக்கார். அந்த சஹாபாக்கள் எத்தனை பேர் கல்லை கட்டி கொண்டு என்ன செஞ்சாங்க? வயிற்றுல பசியால கல்லை கட்டி கொண்டு இருந்தவர்கள் எத்தனை பேரை பார்க்க. நமக்கு கொஞ்சம் பசியில தான் தாங்கியலாம். ஒரு நாளைக்கு கையில காசு இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஏதா அவங்க இப்படி சோதிக்கணும்னு செய்யணும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் தன்னிறைவாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மார்க்க சபைகளில் கலந்து கொள்வதற்கு கூட மனசுகள் நிறைய பேர் இருக்கு. பாருங்க, ஒரு 20-25 ஆட்கள் இருக்கு. இந்த கிராமத்தில் எத்தனை பொம்பளைகள் இருக்காங்க? ஏன் பெறல? ஏன் பாருங்கல்ல? எவ்வளவு பயான்கள் கேட்கிறது, எவ்வளவு பேர் என்னவோ பேசுறாங்க. ஒரு இந்த இடத்துக்கு வந்து ஒரு மண்ணவள் குத்தி இருந்து கொண்டு போயிடாத ஒரு அளவு ஈமான் நினைச்சா நாளைக்கு கபூர்ல என்னத்தை கொண்டு போய் அல்லாஹ்க்கு முன்னாடி நிற்பீங்க? என்ன முகத்தோடு அல்லாஹ் கிட்ட நிற்பீங்க? அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கா. அழகாக பார்க்கீங்க, அழகாக நடந்து திரியுங்க, அழகாக கையை வைத்து சாப்பிடுறீங்க. அல்லாஹ் உங்களை தண்டிக்க நினைத்தால் சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு கை என்ன செய்யாது, உயராது. எழுப்பி நடக்கிறதுக்கு கால் இயங்காமல் போறார். அல்லாஹ் தண்டிச்சான். என்னத்தை சாதிக்கலாம், என்னத்தை செய்யலாம்? இந்த நிலையில நாங்க இருக்க பாருங்க. உங்களை இருக்கிறார்கள், சும்மா இருப்பாங்க. சும்மா எத்தனையோ தூக்கத்தில் கழிக்கிற. சுப்ஹானல்லாஹ், ரமலானுடைய காலத்தை தூக்கத்தோடு கழிக்கிற எத்தனையோ மக்கள் நான் பார்க்க.
வருவனே தூங்குற இந்த நிலையில நாங்க இருக்கோம். காலத்தை அப்படியே கடத்துறோம். எவ்வளவுதான் பயம் வச்சனவாங்க. சில பொம்பளைங்களுக்கு பள்ளிக்குள்ள எந்த காலத்துல கூட தெரியும், வெளிக்கெல்லாம் தெரியும். ஹோட்டல் போக பார்த்து போறேன், உள்ளுக்கு அந்த காலம் தான் சரி தெரியாது. சுபஹானல்லா, உள்ளுக்கு வேற காலம் வெளியால வேற காலம் அடிச்சா, உள்ளுக்கு உதாரணமா பச்சை காலம் வெளியால வெள்ளை காலம் அடிச்சா உங்களோட பள்ளி என்ன காலம் வெள்ளை காலமே தெரியுவா. உள்ளுக்கு பச்சை காலம் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நிலைமையில திரும்ப பிள்ளைங்க மைதான சுபஹானல்லா அவளுக்கு துவா செய்யுங்க. என்னட்டு துவா செய்யுங்க? துவா செஞ்சு அவளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? நாளைக்கு எல்லாத்தையும் கொண்டு போட்டு ஹராத்தை திட்டுக்கிட்டு ஹராத்தை வட்டியோட இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் வீடு வைத்து கொண்டு அங்க நாம மையத்தில் அவங்களுக்கு பார்த்து என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது? பள்ளிக்கு சில ஆம்பளைகள் சுபஹானல்லா, சில ஆம்பளைகளுக்கு பள்ளிங்கிற மனமே இல்லை. ரமலானுடைய ஆரம்பத்தில் என்னஞ்சாங்க 3 சப்பு வந்துச்சு, 4 சப்பு வந்துச்சு. ரமலான் போக 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 என்ன செய்யுது? குறைஞ்சி போகுது. வீடுகளில் பொம்பளைகள் நீங்க இல்லையா? உங்களோட கணவன்மார் தொழுகிறாங்களா? உங்களோட பிள்ளைகள் தொழுகிறா? தாண்டுவதை தானே தன்னை உள்ள தொழுகிறது. 20 பேர் நீங்க 20 பேர் கணவன்மார் வருவாங்கன்னு நினைக்க பள்ளி இருக்கிற பொம்பளையில வீட்டை நானே முன்சமே சேர்த்துனேன். பள்ளி போக நீங்க பயணம் போறேன் பள்ளி போறேன் நோக்க முடியாது சத்தப்படாம சரி குதிரை படிச்சு இதை நான் பண்ணி போய் நான் பயணம் போய் நான் எல்லா மக்களும் செஞ்சா அவன் போவார். நான் என்ன செய்யறேன்? கண்ணியமான வகையில் ஆளுகளுக்கு வட்டி அனுப்பலாம். நம்முடைய நிலைமை இது. சுபஹானல்லாஹ், பாருங்க, ஊர்ல இருக்கிற குடும்பம் இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈச்சப்பழம் கொண்டு வச்சு தருவாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு விரும்பினார்கள் நிர்வாகம் அவங்களுக்கு விரும்பினார்கள் தான் கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் பள்ளியில் என்ன கொடுத்தாலும் நினைச்சிருக்கோம். என்ன பயாக்குறார்கள், தொழுகிறார்கள், வணங்குறார்கள், உங்களுக்கு தான் கொடுக்கணும். எனக்கு ஒரு மனுஷன் என்னத்துக்கு உதவி செய்யணும்? ஒரு மனுஷன் உதவி செய்யறதுக்கு எனக்கு என்ன செய்யணும்? வாங்குறவன் துவா செய்யணும், அல்லாஹ் நன்மை தரணும், தொழுகிறேன் இல்லை, வணங்குறேன் இல்லை. ஆனா உதவி கொடுத்தா மட்டும் நாங்க ஏழை இல்லையா? அப்படி தொழுகிறையா? அல்லாவோட நெருக்கம் இல்லை, அல்லாவோட தொடர்பு இல்லை. உனக்கு என்னத்துக்கு அல்லாஹ் உதவி செய்யணும்? ஏன் செய்யணும் அல்லாஹ் உதவி? கேட்கிற நியாயமா இல்லையா? அல்லாஹ் உதவி செய்யணும்னு சொன்னா நீ அவனுக்கு நன்றி உள்ள அடியாளாக இருக்கணும். நீ நன்றி கிட்டவனாக இருந்தால் அவனுக்கு என்னத்துக்கு நல்லா வைக்கணும்? தொழுகிறல்ல, வணங்குறல்ல, நோம்பு காலம் சொல்லி ஒழுக்கமா இருக்கிறல்ல, அஜினபி மாதம் சுபஹானல்லாஹ் பேடுவதே இல்லை. கல்யாணங்கள் கூட நோம்பு காலத்தில் கல்யாணங்கள் நடக்குது மாற்றத்துக்கு முற்று கொடும். எத்தனை பேர் கல்யாணங்கள் நடத்துறாங்க? மார்க்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. அஜினபி மாதம் நடக்கிறது இல்லவே இல்லை. எங்க போகுது? ரமலான் கழிக்கிறது. ரமலான் எப்படி கழிக்கப்பட்டு வாருங்க? ரமலானுடைய பேர்கள் எப்படி இருக்கீங்கள்ட்ட ரமலானை பயன்படுத்திக் கொள்ளுவோம். ரமலான்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸியாம் ஜன்னத். நோன்பு என்பது ஒரு கேடை. கேடை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு வருகின்ற பாதிப்புகளை தடுக்கின்ற ஒரு கேடை, தடுக்கின்ற ஒரு விடயம் கேடை. ஒரு மனிதன் யுத்தத்துக்கு செல்லக்கூடிய கையில என்ன செய்யும்? போட்டுக்கொண்டு வார அம்புகளை, வார எதிரிகளுடைய அந்த தாக்குதல்களை தடுக்கிறோம் கேடை. அந்த ரமலான்ங்கிறது நம்மளோட பாவங்களை தடுக்கிற ஒரு கேடயமாக இருக்கும். நாம செய்கின்ற அமல்களை நம்ம என்ன செய்யணும்? நல்லமல்களாக ஆக்கிக் கொள்ளணும். பாவங்களை என்ன செய்யணும்? விட்டு விட்டுருவோம். இந்த ரமலான் மாதத்துல குறிப்பாக நாம் என்ன செய்யணும்? இந்த புறத்தென்னும் என்ன செய்யணும்? புறத்தை விட்டுருங்க. புறம் பேசுவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், ஒரு மனிதனுடைய உன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை நீ சாப்பிட விரும்புவியா? ஒரு மனுஷன் இறைச்சியை சாப்பிடுறத ஒரு மனுஷன் விரும்புவானா? கிட்டத்தட்ட அண்மையில் என்ன செய்யுது? ஒரு விஷயம் கடும் பாரதூரமா போகுது. அந்த எப்ஸ்டீன்ங்கிற அந்த இது ஒரு சின்ன பிள்ளைகளை என்ன செய்யறாங்க? ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு பில்லியனர் என்ன செய்யறாங்க? சின்ன பிள்ளைகளை கடத்தி கொண்டு என்ன செஞ்ச கடத்தி கொண்டு அந்த பிள்ளைகளை பாலியல் உட்படுத்துற, அது போல அந்த பிள்ளைகளை என்ன செய்ய அநியாயப்படுத்துற, கஷ்டப்படுத்துற சின்ன சின்ன பிள்ளைகள், எல்லா பிள்ளைகள் கூட்டிக்கொண்டு போய் கஷ்டப்படுத்தி கொண்டு கடைசியாக அந்த பிள்ளையை வெட்டி கரைச்ச சாப்பிடுவோம். சின்ன சின்ன பிள்ளைகள்
வீடியோக்கள் பாருங்க. ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய பெரிய ஜனாதிபதி அறிவிப்பார், ஒவ்வொரு நாட்டிலும் ஜனாதிபதி அறிவிக்கார், ஒவ்வொரு ஸ்டேட் அறிவிக்கார், எல்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் கேட்கக்குள்ள அவங்க எப்படி கஷ்டம். ஆனா இது போலதான் இந்த புறம் பேசுறது, ஒரு ஆளுடைய இறைச்சியை சாப்பிடுவது போல. எனவே இந்த புறம் பேசுவதிலிருந்து என்ன செய்யோம், விடுபட்டோம். அதுபோல மார்க்க விளக்க வகுப்புகள் எங்க நடந்தாலும் போயிருக்கு. இந்த ரமலானுடைய மாதத்துல நோம்பு பிடிச்சிட்டோமா, சகல் செஞ்சிட்டோமா, சகல் செஞ்ச உடனே என்ன செய்யுது, சட்டாம் தொழுகிற சுபோது வளர்ல நம்ம அப்படித்தானே, சுபோது வாக்கு செல்லும் வரைக்கும் விதிக்கிற வாக்கு சென்று பட்டுதான் சட ஓடி போய் என்ன செய்யுது, அசல் விஜயத்து அசல் வரைக்கும் தண்ணி ஓடிக்குது, அசல் விஜயத்து அசல் கட்டின இலையும் தண்ணியை குடிக்க மடக்கு குடிச்சு போட்டு என்ன செய்யுது, சட்டாக்கு தொழுகிற தொலைப்போக்கில் சுஜூதி செய்ய இப்பட்டு வரை சாப்பாடு சுஜூதி செய்ய சுஜூதி செஞ்சு போட்டு எழுந்து போட்டு என்ன செய்யுது, சேட்டை ஒரு படுத்து செடியா 9:55 எடுக்கும், பயானுக்கு 10:15 போடும். இது ரமலான சரியாக கழிச்சென்றாக பயானுக்கு வாரத்துக்காக படுக்கப்படும். அந்த நேரத்தில் பிரயோஜனப்படுத்துங்க, தூக்கத்தில் முற்றுமுழுதாக கழிக்காதீங்க. குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் ஓதுங்க. இன்னைக்கு தெரியாதா, பிள்ளைய கடைக்கான பொழுது 10 ரூபா கொடுத்தாங்க, வெத்தில வாங்கின வாங்கிட்டு சொல்லி சின்ன பிள்ளை அனுப்புறோம் 10 ரூபா காசு கொடுத்து 10 ரூபா தான் போறாங்க, 20 ரூபா கட்டணும். அப்ப அதுக்கு ஒரு 200 ரூபா கொடுக்குற நமக்கு எனக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓதி காட்டுறோமா, கொஞ்சம் இதை வாசிக்க வாங்கிட்டு சொல்லி ஒரு 20 ரூபா காசு கொடுத்து ஒரே போகுது குறையாது கேட்டுக்கிட்டு. இப்ப அடுத்தது இப்ப நிறைய மாமா பாப்பன் நம்ம வயசாளி அடிப்பாங்க, எல்லாம் கையில டச் கொண்டு மகன் வெளிநாட்டுல என்ன பேசுறதுக்காக கோல் எடுப்பேன். அதுல என்ன செய்யுங்க, MP3 போட்டோ எடுங்க, போட்டோ எடுத்து என்ன செய்யுங்க, 1 மணிக்கு எடுங்க. நமக்கு கோல் வரது ஆன்சர் பண்ணி கேட்கலாம், மகனுக்கு வாட்ஸ்அப்ல என்ன செய்யலாம், இதை நினைச்சா கோல் போகும், அதை நினைச்சா என்ன செய்யும், கோல் ஆன்சர் பண்ண தெரியும். அதை படிச்சிருக்கோம். நாம என்ன செய்யுது, குர்ஆனை கொண்டு குர்ஆன இதை ஒன்று பண்ணி நினைச்சா குர்ஆன் பதில் தெரியாது நமக்கு, அதை படிக்கல நமக்கு படிங்க யூஸ் பண்ணுங்க. எனவே மார்க்கெட்டு பக்கம் என்ன செய்யும், செலவழிங்க. அதுபோல நம்ம பயான் முடிஞ்சு போய் என்ன செய்யும், பயான் பார்த்து போல ஒரு தூக்கம், பயான் முடிஞ்சு காய்ச்சி போட்டு மகனுக்கு சின்ன ஒரு தூக்கம். அதுக்கப்புறம் எழுப்பிதான் சமையல், இல்லாட்டி நிறைய பேர் சமைக்கிற இந்த விஷயத்தை ஈடுவாங்க. நாம என்ன செய்யணும், சமையல் எல்லாம் இருக்குதா பெண்களுக்கு, இல்லைன்னு சொல்லல, வேலைகள் செய்யணும், வீட்டு வேலைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் நடுவுல இந்த ரமலானுடைய மாதத்தை என்ன செய்யுங்க, ஏழுமானாலும் வேலைகளை சுருக்கும். ஏனைய மாதங்கள்லாம் என்ன செய்யணும், உடுப்பு காலையில் கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும், 3 தூக்கம். மற்ற நாடுகள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் பிள்ளை எடுத்துருங்க, கொஞ்சம் காடாக வர மாசம், இந்த மாசம் என்ன செய்யப்படலாம், கூடிய ஊற்றி ஆக்கப்படலாம், கூடிய வேலை செய்யலாம் என்ன செய்யணும், டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி என்ன செய்யுங்க, அமல்களை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் புரிஞ்சு இந்த ரமலானுடைய மாதத்தை பிரயோஜனப்படுங்க தான் செய்யணும். இது செல்வதன் மூலமாக செல்வீடு நாம மட்டும் எனக்கு கிடைக்கும். அமல்களை செய்யறது நீங்க தான் என்ன செய்யணும், அமல்களை செய்யணும். ரமலான் பெய்துச்சுன்னா யூஸ் இல்லை. எனவே இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் வெறுமனையா போய் கழிஞ்சு கொண்டிருக்க அவளுக்கு விஷயத்தை கழிஞ்ச அவளுக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம், அதிகமாக பெண்கள் பிள்ளை நினைச்சுனால் இஃப்தாருடைய எல்லாருடைய வீடுகளில், என்னுடைய வீடு எல்லாருடைய வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் என்ன, பெண்கள் என்ன செய்யுது, எத்தனை மணிக்கு இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யணும், நம்ம கஞ்சி அசோட வந்துடும். ஆனா மற்ற ஜாமான் வெப்ப நாம 5:30 ஆயிட்டா, 5:45 ஆயிட்டா, 5:45 6 மணி போயிடும், சடந்து ஓடுறது, குஷினிக்கு ஹோல் வரும், குஷினிக்கு ஹோல் வரும், தண்ணி வெறும், மீச்ச பழம் வரும், அது வெறும், இது வெறும், எல்லாத்தையும் செய்யும். அதுலேயும் பொம்பளை இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இவ்வளவு பழம் வந்தவங்களும் குட்டிக்கே செஞ்சிருக்க மாட்டாங்க, நோம்பு வந்தால் குட்டி செய்வாங்க, ஜெல்லியே செஞ்சிருக்க மாட்டாங்க, நோம்பு வந்து தான் செய்யறாங்க. ஏன்னா நோம்புக்கு மட்டும் அது பரவல் கிபாயமா இருக்கு, அது மற்ற டைம் தான் செய்யுது. கடைசி டைம்ல வாங்கி செல்லுதான் ஓடி வந்து இருக்கு, சட்டா அப்படி இருக்குது. இன்னும் சில பொம்பளை வாங்கி செல்லுபாடு கூப்பிடுவாங்க அம்மாவை, பிள்ளைய வாங்க எடுத்துட்டு நீ ஊத்துற, வாங்க இப்படியே ஊத்து. அந்த நேரம்
அல்லாஹ்கிட்ட அதிகமாக வேண்ட வேண்டிய நேரம். இப்போ நீங்கள் கியாமல் இருந்து சொல்லுவாங்க, கால் விஷயம் கடுக்கு நிற்கக்குள்ள கால் கடுக்கு, அந்த நேரத்தில் ஏதாவது துவா செய்யலாமா? செய்ய இமாம் ஓதுறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் ஓதப்பட்டா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்போ ஓதை துவா செய்யலாம். அந்த கால் கடுக்கிறதோட அப்படியே நாம் சுஜூதுக்கு போவோம், இந்த ருக்குவுக்கு போவோம். ருக்குவுக்கு போனால் கால் தெருக்கி சிலாக்களுக்கு இதை மோகலாக எங்களை போனாங்களுக்கெல்லாம் என்ன செய்யும்? நாமெல்லாம் சும்மா எழுப்புகிற மாதிரி ஆக நமக்கெல்லாம் நோவு விதம் குறையும். கொஞ்சம் உடம்பானாக்கள், கொஞ்சம் வயசானவங்களுக்கு கட்டுமையாக அந்த நோவு வாங்குற டைமில் அல்லாஹ்கிட்ட நாம் ஆதரவு வச்சு துவா கேட்குறீங்க. யா அல்லாஹ், இந்த கால் இப்படி கடுக்குது, நான் யாருக்காக இதை நான் செய்கிறேன்? உனக்காகத்தானே செய்கிறேன், எனக்கு இந்த விஷயத்தை தான். சுஜூது செய்வோம், நெத்தி என்ன செய்யும்? கடுக்கு. அல்லாஹ்கிட்ட அந்த டைம்ல அதை ஆதரவு வச்சு துவா கேட்கணும். யா அல்லாஹ், நான் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன், நெத்தியை கடுக்குது, இருந்தும் நான் தொழுகிறேன், இருந்தும் நான் ஒவ்வொரு நாளும் உன்னை சந்திக்கிறதுக்காக உன்னை சன்னிதானத்துக்கு வாழேன். என்னத்துக்காக? யா அல்லாஹ், உன்னை ஆதரவு எனக்கு தேவை, இந்த துஆவை ஏற்றுக்கொள்ளு என்று கேட்கத்தானே. அது போல ஒரு இடம்தான் இந்த இஃப்தாருடைய நேரம். சில பொம்பளைகளுக்கு இஃப்தாருடைய நேரம் பார்த்தா கையெல்லாம் நடுக்கும், பசி அகோரம், தண்ணி தாக்குற அகோரம், கையெல்லாம் நடுக்கிற பொம்பளை கூட இருக்காது. ஏன் அந்த அளவுக்கு டயர்டாக இருக்கும் அந்த நேரம். அந்த நேரத்தில் நாம் சொல்றோம் என்ன, அந்த நேரத்தில் துவா மட்டும் இல்லை, நோம்பு திறக்கிறதுக்கு துவா மட்டும் இல்லை, ரைட். ஆனால் நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 5-14 வாங்க செல்லுது. நாம ஒரு 6 மணிக்காவது எல்லா விஷயங்களையும் செஞ்சு வச்சிருவோம். ஒரு 15 நிமிஷம் அவர்கிட்ட இருந்து, இல்லை நம்ம வேறு இடத்துல போய் இருந்து அல்லாஹ்கிட்ட துஆ கேட்கணும். சுஜூதில் நாம் எப்படி துஆ கேட்போமோ, ருக்குவில் நாம் எப்படி துஆ கேட்போமோ அப்படி துஆ கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணீர் தாகமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு, தலை சுத்துது, கை நடுக்க வருகிறது. யா அல்லாஹ், இதெல்லாம் நான் யாருக்காக பிடிக்கிறேன்? யா அல்லாஹ், நீ சொன்ன ஒரே ஒரு கட்டளைக்காக நான் என்ன செய்கிறேன்? இந்த நோன்பை நோக்கேன். எனவே எனக்கு என்ன செய்ய இன்னென்னதை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ், இன்னென்னதை எனக்கு செஞ்சு தாயா அல்லாஹ் என்று துஆ கேட்கிறார்களாக இருக்கோம். வெறுமனே ஆப்பிளே ரவுண்ட் பாட்டில் குந்திப்பா நாம் என்ன செய்யறோம்? இதை நம்ம இஃப்தாரும் அதையும் ஏற்பாடு செஞ்சுட்டு இருந்தா அந்த நேரம் வீணாகி, அந்த நேரத்தை வீணாக்காதீங்க. அந்த நேரம் பெண்களுக்கு கிடைத்த ஒரு பிரயோஜனமான ஒரு நேரம், உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, தவறப்படாது. நேரத்தோடு தூக்கி வைங்க, எல்லாத்தையும் நேரத்தோடு தூக்கி எல்லாத்தையும் அடிக்கி வச்சு கொண்டு நீங்க போய் வந்தீங்க. அழகா முசல்லாவோட இருந்தீங்கன்னு சொன்னாலே சிலாக்களுக்கு என்ன செய்யும்? எல்லாருக்கும் சிலாக்கள் அந்த மனசு என்ன செய்யும்? முசல்லாவோட போய் இருந்தாலே முகவை செஞ்சுக்கிட்டு முசல்லாவோட போய் இருந்தாலே நமக்கு என்ன செய்யும்? ஒரு ஈமான் என்ன செய்யும்? கொஞ்சம் பிக்கப் ஆகும். எனவே நாம் என்ன செய்யணும்? நம்முடைய ஈமான்கள் அதிகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய அமல்களை சீராக்கணும். 10 நோன்பு வைத்து போனது போகட்டும். நல்ல அமல் செய்திருந்தால், நல்ல முறையில் கழித்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். இல்லை நான் இந்த பிழைகள் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் 20 நாள் இருக்கு, பயன்படுத்திக்கோம். இந்த 20 நாள் கழிச்சிட்ட மட்டும் சொன்னால் கை சேதப்பட்டு. எனவே வெறுமனை நோன்பு நோக்கிறது, கியாமத் செய்து தொழுகிறது மட்டும் வழக்கம் இல்லை. குர்ஆனோட தொடர்பாக நீங்க தர்மம் அதிகம் கொடுங்க. ஏழ்மானவர்கள் எல்லாரும் கொடுங்க. ஒருத்தர் கொடுக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. ஒரு 100 ரூபா காசு ஒரு ஆள் கொடுக்கிற அளவுக்கு யாரும் இல்லை. எல்லாரும் கொடுக்கலாம் நல்ல முறையில். எனவே எல்லாரும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 ரூபாயாவே நான் தர்மம் கொடுக்குறேன். 100 ரூபாய் காலையில் எடுத்து என்ன செஞ்சிருக்கேன்? பின்னுக்குள்ள ஒரு 20 ரூபாயாவது நான் நினைஞ்சிடும். 100 ரூபாய் கொடுத்துரும், இல்லை 50 ரூபாயை கொடுத்து ரெண்டா முடிச்சு கொடுத்துரும். 2 சரியாவது கொடுக்கக்கூடியவர்களாக இங்க அல்லாஹ் பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய அமல்களை ஏற்று எங்களை சுவர்க்கமான நற்சோலையிலே அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.